பார்க்க போகிறது கன்சூமரிசம் அண்ட் நீட் ஃபார் கன்சூமரிசம். சரியா? கான்செப்ட் ஆஃப் கன்சூமரிசம் பாருங்கள். இட் இஸ் த சோஷியல் ஃபோர்ஸ் ப்ரொடெக்டிங் த கன்சூமர் அண்ட் எய்டிங் த கன்சூமர். சரியா? இது வந்து ஒரு சோஷியல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சரியா கன்சூமரை பேஸ் பண்ணி இயங்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் அன் ஆர்கனைஸ் எஃபர்ட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த அன்ஃபேர் மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் வித் எ வியூ டு செக்யூர் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். கன்சூமரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக அன்ஃபேர், அதாவது வந்து தவறான மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எஃபர்ட் தான் என்னது இந்த கன்சூமரிசம். கன்சூமரிசம் இஸ் த சொசைட்டி attempt to bring back the balance in the exchange between the buyers and sellers as the strength of power is normally in favor of sellers rather than buyers. அதாவது கன்சூமரிசம் வந்து பார்த்தோன்னா சொசைட்டி அட்டெம்ப்ட். சரியா? அதாவது வந்து பிரிங் பேக் த பேலன்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கு இருக்க அந்த பேலன்ஸை வந்து கொண்டு வரது திரும்பவும். சரியா? ஸோ த டேர்ம் கன்சூமரிசம் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் த இயர்லி 1960s when it was coined by the business community in the western world, particularly in America. அதாவது ஃபஸ்ட்டு 1960 வந்து என்ன பண்ணாங்க, கன்சூமரிசம் வந்து உள்ளே நுழையிறது. சரியா? இதுதான் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குள்ளே, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் கல்ச்சருக்குள்ளே. இட் இஸ் த சோஷியல் ஃபோர்ஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சூமர்ஸ் by organizing the consumers to bring pressure on the business community to ensure protection. அதாவது வந்து அந்த கன்சூமர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும். சரியா? ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கன்சூமர்ஸ். இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, ப்ரொடியூசர்ஸும் செல்லர்ஸும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் என்ன பண்ணுறாங்க, கன்சூமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன் ஏ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஏ கன்சூமர். அதாவது ஒரு 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 சென்ஸில் நம்ம என்ன சொல்லலாம், எல்லாருமே கன்சூமர்ஸ் தான். ஏதாவது ஒரு இதில் நம்ம என்ன பண்ணோம், கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் மே பி இண்டிவிஜுவல்ஸ், அது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், ஸோ நிறுவனமாக இருக்கலாம். தே கன்சூம் ஏ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவைல் எ நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, அவங்க வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து கன்சூம் பண்ணாங்க, நம்பர் ஆஃப் சர்வீஸை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. யூ பை டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு, பென், அதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் ஒன் ஸ்கொயர் நோட் புக்ஸ் யூ பை டு நாட் கண்டெயின் 192 பேஜஸ். அந்த பென்சில் இஸ் நாட் ஏ குட் குவாலிட்டி. சம்டைம்ஸ் நீ வாங்கும்போது 192 பேஜஸ் அதில் இருக்காது, கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பென்சில் வந்து குட் குவாலிட்டி இருக்காது. ஹவ் யூ நாட் பீன் டிஸாட்டிஸ்ஃபைட் அண்ட் நீட்டட் ஓவர் திஸ் வென் யூ ஹவ் பெய்ட் ஏ ஃபேர் ப்ரைஸ். ஆனால் கரெக்டான ப்ரைஸை நீ பே பண்ணுவேன். சரியா? தஸ் ஏ கன்சூமர் இஸ் ஒன் ஹூ கன்சூம் கூட்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் சோல்ட் பை அதர்ஸ். சரியா? கன்சூமர் வந்து பார்த்தோன்னா ஒரு மேனுஃபேக்சர் சோல்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை, மேனுஃபேக்சர் பண்ணி சோல்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை கன்சூம் பண்ணுறவங்க தான் கன்சூமர். சரியா? த டேர்ம் கன்சூமரிசம் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை பிஸ்னஸ் மேன் இன் த மிட் 1960 தான் வருது. ஆஸ் தே தாட் கன்சூமர் மூவ்மெண்ட் ஆஸ் அனதர் ஐஎஸ்எம் இஸ் லைக் சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் த்ரெட்னிங் கேபிட்டலிசம். சரியா? இது மூலயமா என்னாச்சுன்னா, இன்னொரு விதமான மூவ்மெண்ட்டு தான் என்னது, இந்த மூணு விதத்தோட இன்னொரு விதமான மூவ்மெண்ட்டு தான் கன்சூமர் மூவ்மெண்ட்டு நம்ம கொண்டு வரலாம். சரியா? கன்சூமரிசம் இஸ் அன் attempt to enhance the right and powers by buyers in relation to sellers. அதாவது பையர்ஸுக்கும் பையர்ஸ்க்கும் உள்ள உறவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைஸை பாதுகாக்கிறது தான் என்னதுன்னா கன்சூமரிசம் சொல்லிட்டு எல் மேசி சொல்கிறாரு. கன்சூமரிசம் மீன்ஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் கன்சூமர், கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் சொல்லலாம். இன் ரெஸ்பான்ஸ் டு கன்சூமர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அரைசிங் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வரது தான் என்னது வில்லியம் ஸ்டாண்டன் சொல்கிறார். அதாவது கன்சூமரிசம் not limited to organized efforts only but is a social movement seeking to augment the rights and powers of buyers in relation to sellers. சரி, கன்சூமர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஆர்கனைசேஷன் எஃபர்ட் சொல்லாமல் அது வந்து ஒரு சோஷியல் மூவ்மெண்ட் சொல்லலாம். அது எதுக்காகனா, நம்ம ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ், பையர்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் வந்து ரிலேட்டட் டு செல்லர்ஸ்க்கு வந்து அதை பாதுகாக்கிறது என்ன பிலிப் கோட்டில் சொல்கிறாரு. சரியா? அடுத்தது ஆர்கனைஸ் எஃபர்ட் ஆஃப் கன்சூமர்ஸ் சீக்கிங் ரெட்ரஸ், ரெஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரெமெடி ஃபார் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெட்ரஸல் ஃபோரம், அதாவது வந்து அதுக்கான அமைப்பை வந்து நம்ம போய் அணுகிறோம். சரியா? அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஒரு ரெமெடி கிடைக்கிறது. தே ஹேவ் அக்யூமுலேட்டட் இன் த அக்விசிஷன் ஆஃப் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது மூலயமா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் எச் புஸ்ட்ரிக் அண்ட் ஜேம்ஸ் சொல்கிறார். ஓகேவா? இன் அதர் வேர்ட்ஸ், கன்சூமரிசம் refers to protest against business injustices and to efforts at correcting their injustices. Consumerism as a protect against unfair business practices and injustices. சரி, unfair business practices injustices protect பண்ணுறதா consumerism. aims at removing or uprooting them or reducing them if not eliminating them totally. சரியா? இதை மொத்தமாக நம்ம தவிர்க்க முடியாது, ஆனால் இது பண்ணிக்கலாம். there are countless injustices or unfair practices on which the business community
சரியா. பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஸ்டஃப் சீட்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கவ்ஸ் டு கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரியா. டு illustrate a few of this kind, this can be supply of unsafe products. இதில் நிறைய இருக்குது. அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, அடல்ட்ரேஷன் பண்ணுறது, 50 days pricing, defective or deceptive packaging or packaging, false and misleading advertisements and sales literature, hoarding, அப்புறம் பதுக்கல், அப்புறம் ப்ராஃபிட்டரிங், அதிகமான ப்ராஃபிட் பண்ணுறது, பிளாக் மார்க்கெட்டிங்கு, ப்ரைஸ் கொல்யூஷன், அதே மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் பிராண்ட்ஸு, பிளான்ட் அப்சோலசன்ஸு, ஷார்ட் மெஷர்ஸ் ஆஃப் வெயிட்ஸில் கம்மியாக இருக்கிறது, ரிலீஸ் ஆஃப் தோஸ் கூட்ஸ் விச் ஆர் நாட் ரியலி வாண்டட் பை த கன்சூமர் நார் கேன் தே அஃபோர்ட். அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறது, ஃபேஸ் லிஃப்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைக், சரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம். கன்சூமரிசமோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்னிங் அண்ட் யுனைட்டிங் கன்சூமர்ஸ், சரியா. கன்சூமர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், அந்த எச்சரிக்கை தன்மையை கொடுக்கறது, அதே மாதிரி அவங்கள ஒன்றிணைக்கிறது, டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து அதை வந்து அதுக்கு டிஸ்கரேஜாக செயல்படுறது, சரியா. ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டப்படுதலை தவிர்க்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவேக்னிங் த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை தன்மையை கொடுக்கறது, சரியா. அதே அவங்கள வந்து எழும்ப செய்கிறது. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் லா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் லாவில் வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்டேஷனை முன்னேற்றத்தை கொண்டு வரது. ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கன்சூமர்ஸ்க்கு கொடுக்குறது. டிஸ்கரேஜிங் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணுறது, அதை கம்மி பண்ணுறது, சரியா. இதில் பாருங்கள், ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் கன்சூமரிசம். ஃபஸ்ட்டு ஆர்ஜின் பாருங்கள். இந்த பிகினிங் ஆஃப் 20th century இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி ரீச் ஏ பூம் ஸ்டேட். அதாவது 20th centuryயில் அதிகமான என்னாச்சு, இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி உருவாச்சு. இந்த இயர்லி 20th century மார்க்ட் ஏ பீரியட் ஆஃப் ரீஃபார்ம் அண்ட் எக்ஸ்பென்ஷன் இன் மெனி ஏரியாஸ் ஆஸ் வெல். அந்த பீரியடில் நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணாங்க. அட்வர்டைசிங் அண்ட் கன்சூமர் கன்சப்ஷன் would become big areas of reform and expansion with the growth of industry and consumer reform society to outtry for more truthful advertisement. அதாவது கன்சூமரிசம் வந்து எது அதிகமாக வந்ததுன்னா, அதிகமான ஒரு நம்பகத்தகமான அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அது ப்ரோக்ரஸ் ஆச்சு. ப்ரோக்ரஸிவ்ஸ் உமன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹென்ரி ஃபோர்ட் அண்ட் திஸ் அசம்பிளி லைன் would become characteristics icon of the time as consumers took a closer look into the products they were buying and working class persons began to demand better working conditions, சரியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைந்து போகக்கூடிய தன்மையை கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா ஐடியா கிராஸ் ரோட்ஸ் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கும் கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரோடு மாதிரி வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் ஃபார் கன்சூமர்ஸ் would be answerable to inconsistencies that existed between product price and consumer satisfaction. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரீஃபார்ம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கான இது வந்து உள் நுழைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அமைஞ்சது. த ஃபஸ்ட் கன்சூமர் வேவ் மார்க் எ ஷிஃப்ட் டுவர்ட் ரெகக்னேஷன் தான், த சென்ட்ராலிட்டி ஆஃப் கன்சூமர்ஸ் டு த நேஷன்ஸ் எக்கனாமி ஆஃப் பொலைட்டி. அதை இந்த ஒரு இது வந்து உருவாக்குறாங்க. த கம்பெனிஸ் பிகன் டு மேக் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் டார்கெட்டிங் கன்சூமர்ஸ் ஆன் ஏ மோர் மேசிவ் ஸ்கேல். இது மூலயமா டார்கெட்டிங் கன்சூமர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்புறம் ப்ரோக்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் அதர் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் பிகன் டு ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் இன் ஃபைட்டிங் த பெட்டர் குவாலிட்டி கூட்ஸ். இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து பெட்டர் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸை வந்து ப்ரோக்ரெசிவாக கொண்டு வரணும் பார்க்குறாங்க, சரியா, ரியலைஸ் பண்ணுறாங்க. கன்சூமர் ஷுட் பி கேரண்டீட் ஃபார் சம் டைப் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் இன் தர் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் கூட்ஸ் குவாலிட்டியில் கொண்டு வராங்க, சரி, அக்கௌண்டபிளாக கொண்டு வராங்க. மிடில் கிளாஸ் ப்ரோக்ரெசிவ் உமன் பிகன் ஆர்கனைசேஷன் லைக், அவங்க வந்து மிடில் கிளாஸ் உமன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, த நேஷனல் கன்சூமர் லீக்னு சொல்லிட்டு. இஸ் ரெஸ்பான்ஸ் டு த substandard quality of goods and the lack of involvement by the government in protecting consumers against terrible food and other good condition. அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கூட்ஸும் அதே மாதிரி தேவையில்லாத கூட்ஸும் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கன்சூமரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நோக்கமாக இருக்குது, சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா the majority of consumers in advanced countries are well educated. Advanced countries அவங்க வந்து majority of consumers educated இருந்தாங்க, well informed and are in position to protect them. அவங்கள protect பண்ண தெரிஞ்சிரும். But our Indian situation is entirely different from the westernோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. where adequate production and proper distribution of products வந்து இங்கே உருவாகிறது. in India industries have not achieved the level of affluence of technology and the existing markets of products run in the ஷார்ட்டேஜில் இருக்குது, adulteration நடக்குது, black market prices இருக்குது. Indian people have less money at their disposal.
சரியா. the profit making attitude of the business fail to discharge social responsibility of maintaining fair price, quality of goods and providing services etc. அவங்களுக்கு வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தினால என்ன பண்ணாங்கன்னா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டான ப்ரைஸு கொடுக்குறதில்ல, குவாலிட்டி ஆஃப் கூட்ஸு கொடுக்குறதில்ல, இதெல்லாமே பண்ணுறாங்க பிஸ்னஸ்மேன்ஸ். இன் ஷார்ட், கன்சூமரிசம் இஸ் an outcome of suffering and exploitation of consumers and some businessmen aim to make abnormal profit. அதே மாதிரி சில பிஸ்னஸ்மேன் வந்து அப்நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, which is at the cost of consumer safety and health. however இதுக்கு காஸ்ட்டாக என்ன ஆகுதுன்னா கன்சூமரோட சேஃப்டி ஹெல்த் என்ன பண்ணணும் கொடுக்கப்படுது, சரியா. however it has been accepted and agreed that a consumer is a king of the market. ஆனாலும் கிங் தான் அவங்க நினைக்கிறாங்க, பட் இன் ஃபேக்ட் இஸ் நாட். ஆனால் ஃபேக்டாக அது இல்லை. த மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு கன்சூமர்ஸ் ஆர் அடல்ட்ரேஷன். என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கலப்படம், ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டி, அன்ரீசனபிள் ப்ரைஸஸ், இதெல்லாமே. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா. இங்கே நிறைய விதமான பழக்க வழக்கங்கள், மொழிகள் எல்லாமே இருக்குது. அண்ட் அபவுட் 3/4 ஆஃப் பாப்புலேஷன் லிவ் இன். அதே மாதிரி 3/4 4 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் வசிக்கிறாங்க. வேர் கல்டிவேஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லிவ்லிவுட். அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறது அவங்களுடைய வாழ்வாதாரமாக அமையுது. இந்த there is a wide disparity in the outcome of people. Majority of the people are mostly illiterate and have low income. இங்கே அதிகமான மக்கள் வந்து படிக்காதவர்களாகவும் அதே மாதிரி குறைந்த வருமானம் கொண்ட மக்களாகவும் இருக்காங்க. in order to save or protect them, அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். against exploitative practices of trade, consumerism have emerged and has been accepted as a defensive force to safeguard the interest of the consumers. அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கணும், சரியா.